இங்க விஜய் தன்னோட குழந்தைக்கு இந்த பக்கம் கோயிலில் வச்சு பிரசாதம்லாம் ஊட்டி விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் விஜயும் குழந்தைய கூட்டிட்டு வீட்டை பார்த்து போறாரு. அதுவும் போயிட்டு இருக்கும்போது இங்க விஜயோட தாத்தா ரொம்பவே ஒரு மாதிரி சோகமா முகத்தை வச்சுட்டு இருக்காரு. இதை கவனிச்ச விஜயும், தாத்தா எதுக்கு நீங்க ஒரு மாதிரி இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனா விஜயோட தாத்தாவும் அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தான் மனசுக்குள்ள போட்டு புதைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. சொல்லப்போனா இங்க விஜயோட சொந்த ஊர்ல இருந்து பக்கத்துல இருக்கிற நெய்பர் ஒருத்தர் இங்க விஜயோட தாத்தா கிட்ட வந்து பேசியிருப்பாங்க. அதுவும் காவேரி இறந்த விஷயத்த சொல்லி தான் பேசியிருப்பாங்க. ஆனால் காவேரி இறந்து போகல, அவங்க உயிரோட தான் இருக்காங்க அப்படின்ற விஷயம் தாத்தாக்கு தெரிஞ்சிருந்தோம். இங்கே பாட்டியும் ராதாவும் சொன்ன ஒரே காரணத்துக்காக அவங்க விஜய் கிட்ட அந்த விஷயத்தை மறைச்சுதான் இப்போ விஜயையும் விஜயோட குழந்தையும் இந்த ஊரில் வாழ வச்சிருப்பாங்க. அதனால அந்த விஷயங்களை நினச்சி தான் இங்கே தாத்தா ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதை தன்னோட மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவரும் விஜய் கிட்ட, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு கொஞ்சம் அலைச்சல் நல்லா டல்லாக இருக்குது, வயசாகுதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் விஜயோட குழந்தை காவேரியும், டேடி எனக்கு இன்னும் பசிக்குது டேடி, நம்ம பொங்கல் எடுத்துகிட்டு வந்தோம்ல கோயிலேருந்து, அதை இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே இந்த பக்கம் விஜயும், ஓகேம்மா நீ டேபிளில் உட்காரு, நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவரும் போய் இன்னும் கொஞ்சம் பொங்கல் எடுத்துகிட்டு வந்து குழந்தைக்கு கொடுக்க போகிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற வேலைக்கார அம்மாவும், தம்பி நான் கொடுக்குறேன்ப்பா பாப்பாக்கு, நீங்கள் போய் உங்களோட வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு விஜயும், பரவாயில்லம்மா நானே என் குழந்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே பொங்கல் எடுத்துகிட்டு வந்து அந்த குழந்தைக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்காரு. இப்படி ஊட்டி விட்டுட்டு இருக்கும்போதே அந்த குழந்தை ஏதோ ஒரு விஷயத்த தான் அப்பா கிட்ட கேட்கறதுக்காக தயங்குது. அப்போ விஜயும், இங்க பாருமா, நான் அப்பா ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், உன் மனசுல எந்த விஷயம் படுதோ அதை தெளிவா அப்பா கிட்ட கேட்கணும், உனக்கு ஏதோ மனசுல படுதா நீ என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, என்ன விஷயம் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு உடனே அந்த குழந்தை இருந்துகிட்டு, அது ஒன்றும் இல்லப்பா, நான் அம்மாவை பார்க்கலாமா, என்ன அம்மாவை பார்க்க கூட்டிட்டு போறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் இதை கேட்ட உடனே இங்கே விஜய்க்கு அப்படியே முகமே மாறிடுது. ஏன்னா அந்த குழந்தைக்கு அம்மா மேலே இப்போ தான் வந்து ஆசை வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அம்மாவை பார்க்கணுன்னு ஆசைப்படுது அப்படிங்கிற விஷயத்த இங்கே விஜய் புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அவரும், எப்படி இந்த குழந்தைக்கு நான் புரிய வைக்கிறது அவங்க அம்மா இறந்துட்ட விஷயத்த அப்படின்ற மாதிரி அவர் ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காரு. ஆனால் அந்த குழந்தையும், அப்பா நான் இப்படி உங்ககிட்ட கேட்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன், பட் ஆனால் எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குப்பா, அம்மாவை பார்க்கணுன்ட்டு ஆசையாக இருக்குது, ஏன்னா அம்மா வந்து நம்மளை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்காங்கன்னு சொல்லி நீ ஒரு நாள் சொன்னேன், அதான் அவங்கள தூரமாக போய் நம்மளும் பார்க்கலாம்ப்பா, ஏன்னா நான் இந்த மாதிரி ப்ளே ஸ்கூலுக்கு விளையாட போவேன்ல, அங்கே எல்லா கிட்ஸையும் அவங்கவுங்க அம்மா தான் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க, ஆனால் என்னை மட்டும் நீங்கள் தான் வந்து கூப்பிடுறீங்க, என் அம்மா எப்போவுமே என்னை கூப்பிட வரதில்ல, அதனால என் அம்மாவை நான் பார்க்கணும்ப்பா, இன்றைக்கி என் பர்த்டே தானே, அதனால் என் பர்த்டே விஷயஷாக நீங்கள் அதை எடுத்துக்கங்க, எங்கள் அம்மாவை நான் பார்த்தே ஆகணும்ப்பா இன்றைக்கி அப்படின்ற மாதிரி அந்த குழந்தை பயங்கரமாக அடம் பிடிக்குது. அப்போ இதை பார்த்துட்டு விஜய்க்கும் வேறு வழி தெரியல, இதுக்கு மேலே காவேரி சம்மந்தப்பட்ட உண்மைகளை நாம் இந்த குழந்தைகிட்ட மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப சோகத்தோட தான் ஃபோனில் வச்சுருக்க அந்த காவேரியோட ஃபோட்டோவை எடுக்கிறாங்க. எடுத்துட்டு காவேரியை முதல்ல பார்த்த அந்த ஃபோட்டோவை பார்த்து இந்த பக்கம் விஜயும் கண் கலங்க ஆரம்பிக்கிறாரு. கண் கலங்கிக்கிட்டே அந்த குழந்தைகிட்ட, இங்கே பாருமா, இதுதான் உன்னோட அம்மா, இவங்க பேர் தான் காவேரி, இவங்களோட பேரை தான் நான் உனக்கு வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த ஃபோட்டோவை டைரெக்டாக அந்த குழந்தைகிட்ட காட்டுறாங்க. அப்போ அந்த குழந்தையும், டாடி என்ன டாடி, எங்கள் அம்மா என்ன மாதிரியே அழகாக இருக்காங்கல்ல, இல்லை என்னை விட அழகாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த குழந்தை அந்த ஃபோட்டோவை ரொம்ப ஆர்வமாகவும் ரொம்ப பாசத்தோடையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ இதையெல்லாம் பார்த்துட்டு இங்கே விஜய்க்கு கண்ணிலேருந்து பயங்கரமாக தண்ணி வர ஆரம்பிக்குது. ஆனால் அந்த குழந்தையும் விஜயோட கண்ணை தொடச்சி விட்டுட்டு, கவலைப்படாதீங்க டாடி, நம்ம இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம அம்மாவை போய் பார்க்கலாம், சொல்லப்போனால் அவங்களும் இங்கேயே கூட்டிகிட்டு வந்துருப்போம், அவங்க எதுக்காக தனியாக இருக்கணும், அவங்க நம்ம கூட இருந்தால் தானே நல்லா இருக்கும், அதுவும் இல்லாமல் அவங்க இங்கே இருந்தாங்கன்னா என்னையும் நல்லா பார்த்துக்குவாங்க, என்னை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க, கூட்டிகிட்டு வருவாங்க, உங்களையும் நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி இங்கே அந்த குழந்தை பேசிகிட்டு இருக்கு. ஆனால் இங்கே விஜய்க்கு எப்படி காவேரி திரும்பி வருவா, அவள் தான் இல்லையே அப்படின்னு சொல்லி இவர் மனசுக்குள்ளே பயங்கர போராட்டத்தோடு போயிட்டுருக்கு. ஆனால் இந்த பக்கம் அந்த உண்மையான ஃபேக்டை ஏற்றுக்க முடியாமல் தாத்தா ஒரு பக்கம் கதறிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த விஷயத்தை நம்ம விஜய் கிட்ட சொல்லி ஆகணும், ஏன்னா நம்ம வாழ்க்கையோட கடைசி கட்டத்தை நெருங்கிட்டு இருக்கோம், அதனால நாம் சாகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி காவேரின்னு உயிரோட தான் இருக்கா அப்படின்ற விஷயத்த விஜய் கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறாரு. சொல்லப்போனால் இப்படி ஒரு முடிவுக்கே அவர் வந்திருக்க மாட்டார். ஏன்னா தாத்தாவோட பாட்டி அதாவது கல்யாணி சாகிறதுக்கு முன்னாடி காவேரி உயிரோடு இருக்க விஷயத்த விஜய் கிட்ட எக்காரணத்தை கொண்டு சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டு தான் சாவாங்க. பட் ஆனால் இவரும் அதுக்கு பதிலாக விஜய்க்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க நிறைய டைம் ட்ரை பண்ணியிருப்பாரு. ஆனால் விஜயும், எனக்கு கல்யாணம் வேண்டாம், நான் இந்த குழந்தையை மட்டும் பார்த்துட்டு அப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த குழந்தைக்காகவே தான் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருப்பாரு. அதனால தாத்தாவும் ஒரு முடிவு பண்ணுறாரு, நாளைக்கு காலையில் காவேரி உயிரோடு இருக்க விஷயத்தை பற்றி நம்ம விஜய் கிட்ட சொல்லலாம், அவன் என்ன முடிவு எடுத்தாலும் சரி, அவன் என்னை திட்டினாலும் சரி, என்னை வீட்டை விட்டு துரத்தினாலும் சரி, ஏன் என்னை கொண்டு போட்டால் கூட அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாத்தா நைட்டோட நைட்டாக தான் மனசை ரெடி பண்ணிக்கிட்டு விஜய் கிட்ட உண்மையை சொல்ல தயாராகிறாங்க. அதே நேரம் இந்த உண்மையை கேட்ட விஜய் அடுத்த நிமிஷம் என்ன முடிவெடுப்பாரு, மதுரைக்கு இங்கே காவேரியை தேடி வந்து அவங்க மனசை
மாற்ற ட்ரை பண்ணுவாரா, இல்லை அவங்களுக்கு இப்போ டிசார்டர் இருக்கிறத நினச்சிக்கிட்டு அந்த விஷயத்துக்காகவே காவேரியை விட்டு மறுபடியும் விலகி போக வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத இனி வரப்போகிற எபிசோடில் நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ்.